இப்போ நமக்கும் அதாவது உடலுக்கும் உயிருக்கும் ஒரு தொடர் இருக்கிறது என்று சொன்னா கருமையம் தான். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கும் மனிதனுக்கு தொடர்பு வருதுன்னு சொன்னா அந்த கருமைய தொடர்பு தான். நமக்கும் இயற்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று சொன்னா கருமையத்தின் மூலமாக தொடர். ஆகவே அந்த கருமையத்தை தூய்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதன் மூலமாக வாழ்வை வளமாக வைத்துக்கொண்டு இன்பமும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கத்தக்க ஒரு கலைதான் காயகல்பம். அன்பர்களே, இத்தகைய ஒரு பெரும் நிதி இயற்கையினால மனிதனுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருமையம் என்ற ஒரு பொருள் மனித உடல்ல மையப்புள்ளி, அதாவது உயரத்தில் எடுத்துக்கொண்டு பாதியாக ஆக்கிக் கொள்ளுங்க. அதே போல கனத்தை எடுத்துக்கொண்டு பாதியாக ஆக்கிக் கொள்ளுங்க. அத கனத்தால நடுமையமோ உயரத்தால நடுமையமோ ரெண்டும் எங்க வருமோ அந்த இடத்துலதான் இந்த கருமையம் என்பது அமைந்திருக்கிறது. இது எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல அது ஒரு முக்கியமான கிளாண்ட், மூலாதாரம் என்று சொல்வாங்க யோகத்துல. இது ஆசன வாய்க்கும் இன்னும் பால் குறிக்கும் மத்தியில, எருவாய்க்கும் கருவாய்க்கும் மத்தியில உள்ளது என்பது சித்தர்களுடைய வாக்கு. அந்த இடத்துல அங்க உள்ள ஒரு சுரப்பி, அந்த சுரப்பின்னா தனியா எடுத்து பார்க்க முடியாது. அந்த மாதிரியான சுரப்பி ஒரு மனிதனுக்கு வித்து சக்தி. 12 வயது ஆனால் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, மூளையில இருக்கிற இது அங்க தங்கி கொள்ள முடியாது, மிச்சம் வரும். உடல் இயக்கத்துக்கு மேல மீதியாகும், அது அங்க தங்கி கொள்ள முடியாது. அதனால அது அப்படியே இறங்கி முதுகு வழியாக இறங்கி கீழே கரு மையத்துல அமர்ந்துடும். விந்து பை என்று சொல்லுவாங்க. செக்ஸ் கிளாண்ட் சொல்றது அதுதான். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.